மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார். நல்லவேளை சைக்கிள் ஓட்டாருந்தா சரி. இங்கிருந்து சைக்கிள் ஓட்டுறது தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டுறதுக்காக போறாரு. எப்படிப்பட்ட முதலமைச்சர்? இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அந்த காட்சியை கடந்த காலத்தில் பார்த்தோம். நான் அறிக்கை கூட விட்டேன், இந்த முறையாவது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லிக் கொண்டு வெளிநாடு சென்றுக்கிறீங்க, இப்பொழுதாவது தொழில் முதலீட்டு ஈர்த்துவாங்க. கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 முறை வெளிநாட்டு பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முதலீடு என்ன? வெறும் 18,000 கோடி, 36 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா சொல்றார். ஆனா இந்த நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. அந்த தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல 100 தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல 100 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. மீறி கேட்டா ராஜா அவர்கள் தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுல போய் ஸ்கூல்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு. நான் போய் வெளிநாடு போய் ஸ்கூல்ல சாப்பிட்டது பெருசா நினைக்கிறேன். ஆமா, நான் ஸ்கூல்ல சாப்பிட்டது பெருசுதான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன், கையில் சாப்பிட்டு பழக்கம். உங்களை போல அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு, நீங்க செல்வ செழிப்புல வந்தீங்க, நீங்க தங்க ஸ்கூல்ல சாப்பிடலாம், வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம். உங்களுடைய தலைவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, செல்வ செழிப்பு இருந்தாரு, அவர் தங்க ஸ்கூல்ல சாப்பிடலாம், இன்னைக்கு வெள்ளி தட்டுல சாப்பிடலாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்துக்கிறோம். நாங்களும் ஸ்கூல்ல சாப்பிட முடியாதப்பா, கையில் தான் சாப்பிட முடியும்.